ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுது உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். மற்றொரு இனிய காலை பொழுது உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை முன்வைக்கிறேன். வேதம் சொல்கிறது, கர்த்தர் ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கடைசி காலத்தில் வாழுகிறோம். அடிக்கடி நமக்கு செய்தித்தாளில் படிக்கிறோம், பிறந்த சின்ன குழந்தை குப்பை தொட்டியில் கிடந்துச்சுது, நாய்கள் கடிச்சுது, சாக்கடையில் வீக்கப்படி, இப்படி பல செய்திகளை நாங்கள் கேள்விப்பட்டோம். மிக பயங்கரமான காலம். ஸ்திரியானவள் தன் பாலகனை மறக்க மாட்டாள். ஆனால் இப்போ மறந்து போகிற நிலைமைக்கு கூட இந்த உலகத்தினுடைய கலாச்சாரங்கள், தவறான வாழ்க்கைகள் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்கிறது, அப்படி அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. அதான் ஒரு ஆண்டோடைய அன்பு. அதுக்கு முன்னாடி 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, சியோனோ கர்த்தர் என்னை மறந்தார் என்றும் ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்றும் சொல்லுகிறாள். சொல்லிட்டு தான் அந்த வசனத்தை சொல்றார். ஆண்டவராகிய கர்த்தரை மறப்பதற்கு நீ யார்? அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் அப்படியே நினைக்கிறோம். எங்கேயோ ஆண்டவர் நம்மளை நினைக்கிறாரு, நம்மளை நினைக்கவே மாட்டேன்றாரு. அவர் மறந்தாரோ? இனி இரக்கம் செய்ய மாட்டாரோ? இல்லையா? சங்கீதம் 77 நீங்கள் வாசித்து பாருங்கள். 9-10 வசனங்கள் சொல்கிறது, கர்த்தர் நீ ஒருபோது எனக்கு தயவு செய்ய மாட்டாரோ? நித்தியமான இரக்கங்கள் எல்லாம் அடைத்து கொண்டாரோ என்று சொல்லி அவன் கதறுகிறான். அதுக்கு பிறகு அவன் 10ஆம் வசனம் சொல்றான், இது என்னுடைய பலவீனம். இட் இஸ் மை வீக்னஸ். இது என்னுடைய பலவீனம். இன்னைக்கு ஆண்டவர் கைவிடப்பட்டது போல நீ உணர்றியா? அன்கம்ஃபர்ட்டாக உணர்றியா? எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நீ சொல்றியா? கர்த்தர் சொல்றாரு, எப்படிப்பா? அது எப்படிப்பா? நான் எப்படி உன்னை மறப்பேன்? சிறியானும் பாலகனை மறக்காத போல நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்துக்கு போங்களே. ஆண்டவர் சொல்லுகிறார், எப்ராயிமே, நான் உன்னை எப்படி மறப்பேன்? எப்படி கைவிடுவேன்? ஏனென்றால் நான் தேவன், நான் ஆண்டவர் என்று சொல்லுகிறார். நீங்க ஆண்டவர் மறந்தான்னு சொல்றீங்க, எதுக்காக மறந்தாரு? எப்ராஹிம் கோத்திரத்தார் சொல்றாங்கன்னா, ஆண்டவர் மறந்துட்டாரு, ஆண்டவர் கைவிட்டார். நீங்க அந்த பைபிள் முழுவதும் வாசித்து பார்ப்பீங்கன்னா, எப்ராஹிம் கோத்திரம் என்ன பண்ணாங்க? அவன் தேசத்தை கொடுத்து ஆண்டவராகி கர்த்தர் சொன்னார், இந்த தேசத்தில் இருக்கிற கானானியர்கள் மற்ற புறஜாதிகளை துரத்தி விட்டு நீ இந்த தேசத்தை ஆட்சி செய்ய சொன்னார். ஆனால் கேசேரிலே குடியிருந்த கானானியரை அந்த எப்ராஹிம் கோத்திரத்தார் துரத்தவில்லை. ஆகவே அவள் நடுவில் இருந்தாள் என்று வேதவசனம் சொல்கிறது. இன்னைக்கு வாழ்க்கையில் விட வேண்டிய காரியங்களை விடணும். தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள், பழக்க வழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது கர்த்தர் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வர முடியும்? அதுதான் எப்ராஹிம் கோத்திரத்தாருடைய பாவங்களாக இருக்கிறது. இரண்டாவது அங்கே சொல்கிறாரு, நீ மாயை காற்றை மேய்ந்து கொண்டு இருக்கிறான். மாயான காரியங்கள், தேவனை நம்பாமல் இந்த உலகத்தில் உள்ள பொய்யான காரியங்களை நம்பி 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 அது பின்னாடி போய் அதில் கிடைக்காதா, இதில் கிடைக்காதா, நீ கோட்டை விட்டுக்கிட்டு உட்காந்துருக்கியே, லாட்ரி சீட்டில் கோட்டை விட்டுக்கிட்டு இருந்திருக்கியே, அந்த லக்கு கிடைக்கும் இந்த லக்கு கிடைக்குன்னு சொல்லி உன் வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்கிறியே. ஆண்டவர் சொல்றாரு, இப்படி எப்படி போறியப்பா? அது எப்படி? அடுத்தல சொல்றாரு பாருங்க, எதுக்காகன்னு சொன்னா, எப்ராஹிம் திருப்பி போடாத அப்பம், அந்த பக்கமும் இல்லை இந்த பக்கமும் இல்லை. ஒரு ஸ்திரமான ஒரு வாழ்க்கை இல்லைங்க. நீ நிறையோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாயிடுவாங்க, அடுத்தல மூஞ்சி தூக்கிட்டு வேற போயிடுவாங்க. பார்த்துறீங்களா எவ்வளோ பயங்கரம்? நாம் என துணை என நயன்துறை சொன்னவர்கள் நட்டாற்றில் விட்டார்கள். இதே போல ஆண்டர் நேசிக்கிறேன்னு சொல்றது, அடுத்தல முதுகு காமிச்சிட்டு ஓடிடுறது. எவ்வளோ பயங்கரம் நண்பர்களே! இப்படி இருக்கும்போது ஆண்டவர் எப்படி நம்ம நினைக்க முடியும்? நான் சொல்லாரு, உன்னை ஏன் அற்ப காலம் உண்ட கோபத்தினால் இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் இறங்குவேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே உனக்காக இறங்கும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். அவர் இரக்கமும் மனதுருக்கம் உடைய கர்த்தர். அவர் இந்த காலை வேளையிலே உனக்காக இறங்குவார். ஒரு தாயை போல உன்னை சேர்த்துக்கொள்ள, அணைத்துக்கொள்ள வேதவசனம் சொல்கிறது, உங்களை திக்குற்றவளாக விட்டேன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த நேச கர்த்தர் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் அவரை விசுவாசிக்கும்படி உங்களை அழைக்கிறார். இன்றைக்கு அந்த ஆண்டவரத்தில் வருவீர்களா? அவர் மறவாத தேவன். இன்றைக்கு நினைத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்தி நன்மையால் நிரப்புவார். ஆமேன், ஆமேன்.